கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக தந்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனுடைய பெயர் வாட்ச்மேன் நீ. இவருடைய பிறப்பு 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 1903ஆம் வருடம். இவருடைய இறப்பு 30ஆம் தேதி மே மாதம் 1972ஆம் வருடம். இவருடைய நாடு சீனா, இவருடைய தரிசன பூமி சீனா. கம்யூனிஸ்டிய நாடான சீனா கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலம். 1949ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது உடைமை புரட்சியால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் படுகொலை செய்யப்பட்டனர். ஏனையோர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். சீன நாட்டின் கிறிஸ்தவ தந்தை என்று அழைக்கப்படும் வாட்ச்மேன் நீ என்பவரும் இதற்கு தப்பவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டார். சித்திரவதைகள் அவர் உடலை காயப்படுத்தின. சீன அரசாங்கம் அவர் அறிவுத்திறனை பயன்படுத்தி அறிவியல் சம்பந்தமான ஆங்கில புத்தகங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்ததை தவிர அவரை விடுதலை செய்ய முன்வரவில்லை. வாட்ச்மேன் நீ சிறையில் இருக்கும்போது அவருடைய மனைவி மரித்துவிட்ட செய்தி அவரை பெரும் துயரத்துக்குள் ஆழ்த்தியது. 1972ஆம் ஆண்டு இதே நாள் மே மாதம் வாட்ச்மேன் நீயும் தனது ஆண்டவர் பாதம் தனது உயிரை கொடுத்தார். சிறை வாழ்க்கையே அவருடைய மரண வீடாக மாறியது. வாட்ச்மேன் நீ ஒரு சிறந்த விசுவாச வீரர். கல்லூரி வாழ்வின் போது தான் கண்டுகொண்ட இரட்சகராகிய இயேசுவை அனைவருக்கும் அறிவிக்கலானார். எழுப்புதல் என்ற பத்திரிகையை வெளியிட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் எழும்பச் செய்தார். எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த வாட்ச்மேன் நீ சபைகளை நிறுவும் பணிகளை ஆண்டவர் தனக்கு தருவதை உணர்ந்தார். 1949ஆம் ஆண்டுக்கு முன் அவர் சிறை செல்லும் முன்பாகவே 400க்கும் மேற்பட்ட சபைகளை அவர் எழுப்பினார். ஒவ்வொரு சபையிலும் மேற்கொள்வோர் ஐக்கியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சபைகளை உயிருள்ள சாட்சியாக நிலைக்கச் செய்தார். அனுதினம் தனது தேவைகளுக்காக ஆண்டவரையே சார்ந்திருந்து ஆண்டவரின் மகிமைக்காக இதே நாளில் வாழ்ந்து மடிந்த வாட்ச்மேன் நீ நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையில் 20 ஆண்டுகள் சிறை வசத்திலேயே முடிந்துவிட்டது. அன்பரே, எதிர்ப்புகளின் மத்தியில் இடைவிடாமல் அன்பரின் பணி செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஹென்றி வாஸ் இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு 2 தலைகள் இருந்தால் கிறிஸ்துவுக்காக அவை 2மே வெற்றப்பட வேண்டுமானாலும் நான் விட்டுவிடுவேன் என்று சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, துன்பத்திலும் துயரத்தின் மத்தியிலும் இயேசுவை இரட்சகர் என்று நாம் அறிவிக்க ஆயத்தமா இருக்கின்றோமா? இந்த வாட்ச்மேன் நீ அநேக புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். இன்றளவும் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் உயிருள்ளவைகளாக கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்கின்றனவாக அநேகருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படும் விதத்தில் இருக்கின்றது. ஆம், தன்னுடைய அறிவுத்திறன் அனைத்தையும் ஆண்டவருக்காக இவர் அர்ப்பணித்தார். இவருடைய அறிவுத்திறனை கண்ட சீன அரசாங்கம் கூட அநேக அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நம் நாட்டுக்கு தேவை, நம் மொழியில் தேவை என்று இவரை பயன்படுத்தி சீன மொழியில் அதை மொழிபெயர்த்தது என்று சொன்னால் அவர் எவ்வளவு அறிவுத்திறன் படைத்தவராக இருந்திருப்பார் என்று சொல்லி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். துன்பத்தில் ஒரு இன்பம் இருக்கின்றது. ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்காக நாம் வாழும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 400 சபைகள் என்றால் அது மிகையாகாது. பெரும் காரியத்தை இவர் செய்திருக்கின்றார். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி
யோசுவா 16ஆம் அதிகாரம், ஏசாயா 22ஆம் அதிகாரம், எபிரேயர் 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.